வாயில வச்ச உடனே எச்சு தானா ஊறுது. செம்ம சாஃப்டா இருக்கு. லட்டு அவ்வளோ டேஸ்டா இருக்கு. இருக்க இதோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு கூடிட்டே போகும். நீங்க ஒரு நாள் எடுத்து சாப்பிடும்போது டிஃப்ரெண்ட் டேஸ்ட் நீங்க கண்டிப்பா உணர்வீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட சேனல்ல 100 ரூபாய் வச்சு சுலபமா நம்மளோட ஹேர் growth இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு ஈஸியான லட்டு தான் இன்னைக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம். இதை நீங்க ஒரு நாளைக்கு ஒரு லட்டுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஒரு மாசம் எடுத்துட்டே வரும்போது கண்டிப்பா உங்களோட ஹேரோட growthல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் பார்ப்பீங்க. இது ரொம்ப ஈஸியாவும் ரெடி பண்ணலாம். செம்ம டெலிஷியஸ் இருக்கும். இது வரைக்கும் நம்மளோட சேனல்லே 2-3 ஹேர் growth லட்டு கொடுத்துருக்கோம். எல்லாமே செம்ம டேஸ்டா இருக்கு. நீங்க நிறைய பேர் ரெடி பண்ணி டேஸ்ட் பண்ணியும் சொல்லியிருக்கீங்க. ஆனா அது எல்லாமே 1000க்கு மேல இல்ல 1000க்குள்ளதான் இருக்கும் பிரைஸ். ஆனா இந்த லட்டு எல்லாருமே ரெடி பண்ணணுன்றதுக்காக நான் வெறும் 100 ரூபாய் பிரைஸ் மட்டும் செலவு பண்ணி நான் இந்த லட்டு ரெடி பண்ணியிருக்கேன். இதை நீங்க சாப்பிட்டுட்டே வரும்போது உங்களோட ஹேருக்கு மட்டும் இல்லாம உங்களோட ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி டேஸ்ட்டும் வேற லெவல் இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த லட்டை நீங்க ஃப்ரிட்ஜ் ஸ்டோர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. வெளியே வச்சு கூட ஈஸியா சாப்பிடலாம். நீங்க ஹாஸ்டல் ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா வீட்லயே ரெடி பண்ணி எடுத்துட்டு போயிடலாம். ஸோ இப்போ இந்த ஹேர் growth லட்டு எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு சின்னதா ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு இன்னும் ரொம்ப மோட்டிவேட்டா இருக்கும். இன்னைக்கு இந்த 4 பொருளை மட்டும் வச்சு நம்ம ஹேர் growth இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய செம்மையான ஒரு டேஸ்டியான லட்டு ப்ரிப்பேர் பண்ண போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கிட்டது அதுதான் கருவேப்பிலை. கருவேப்பிலையை பற்றி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும். இதை நம்ம டெய்லி சாப்பிட்டுட்டே வரும்போது நம்ம முடியோட வேருக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். புதுசாக முடியை வளர வைக்கும். முடியை வெள்ளை முடி ஆகாமலையும் தடுத்து கொடுக்கும். ஸோ கருவேப்பிலையில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது கூடவே நம்ம 2ஆவதாக எடுத்துக்கிட்டது அதுதான் பச்சை பாசிப்பயிறு. பச்சை பாசிப்பயிரில் விட்டமின் இ அதிக அளவில் இருக்கிறதுனால இது நமக்கு ஹேர் growth நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். இதை நீங்கள் டெய்லி எடுத்துக்கிட்டே வரும்போது உங்களோட ரத்தத்தை நல்லா சுத்தப்படுத்தி ஹீமோக்ளோபின் லெவலையும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு பாசிப்பயிரை முளைக்கட்டி வச்சு சாப்பிட்றதுக்கு டைம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்களாம் கண்டிப்பாக இந்த லட்டை ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க. இது கூடவே நான் 3ஆவதாக எடுத்துக்கிட்டது அதுதான் பொரிகடலை. பொட்டுக்கடலைன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ பொரிகடலை நம்ம எதுக்காக எடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த லட்டுக்கு ஒரு டேஸ்ட்னஸ் கொடுக்கறதுக்காகவும் பாசிப்பயிரோட டேஸ்ட் அதிக அளவில் தெரியாமல் அதை ஈக்குவல் பண்ணுறதுக்காகவும் தான் பொரிகடலை எடுத்திருக்கேன். பொரிகடலையும் நம்மளோட கர்ப்பப்பைக்கு ரொம்பவே நல்லது தான். 4ஆவதாக எடுத்துக்கிட்டது அதுதான் வெல்லம். இந்த லட்டுக்கு ஒரு டேஸ்ட்னஸ் ஸ்வீட்னஸ் வேணுன்றதுக்காக நான் வெல்லம் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட கருப்பட்டி இருந்தாலும் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரை இருந்தால் கூட தாராளமாக எடுத்துக்கலாம். தேன் எடுத்துக்கலாம். ஒரு சிலர் கேட்பீங்க, நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக யூஸ் பண்ணுறதுனால தேன் சேர்க்கலை. அதே மாதிரி தேனும் இந்த லட்டுக்கு அவ்வளோ டேஸ்ட்னஸ் கொடுக்காது. ஸோ நம்ம அடுத்ததாக எடுத்துக்கிட்டது நெய் வந்து நீங்கள் 10 ரூபாய் பாக்கெட் கூட தாராளமாக வாங்கிக்கலாம். ஸோ இப்போ நம்ம டேஸ்டியான லட்டு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு கடாயில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை வந்து நான் கிட்டத்தட்ட 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை நீங்கள் கரெக்டாக தான் எடுக்கணுன்ற அவசியம்லாம் இல்லை. உங்கள் கையளவை பொறுத்து நீங்கள் 2 கைப்பிடி கூட எடுத்துக்கிடலாம். ஸோ கருவேப்பிலை வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். இந்த நெய்யில் நல்லா பொரிஞ்சு வரணும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். கருவேப்பிலையை நெய்யில் வறுக்கும் போது அவ்வளோ வாசமாக இருக்கும். இந்த மாதிரி லைட்டாக பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு உங்கள் கையிலே வந்து முறிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா மொறுன்னு வரும். ஸோ இதுதான் கரெக்டான அளவு. ஸோ இப்போ கருவேப்பிலையை ஃப்ரை பண்ணோம்ல அதே பாத்திரத்தில் 1/2 கிலோ அளவுக்கு பச்சை பாசி பயிரையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கிறேன். இதில் நெய் ஒட்டிகிட்டு இருக்கும். ஸோ அதே பாத்திரத்திலேயே நீங்கள் பச்சை பாசி பயிரையும் தாராளமாக வறுத்துக்கலாம். நீங்கள் வறுக்க இதோட கலர் நல்லா மாறி ஒரு ப்ரௌன் கலரில் மாறிடும். ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சு நல்லா ஆற விட்டுருங்க. இதை நீங்கள் இன்னொரு மெத்தட்லேயும் பண்ணலாம். நல்ல பச்சை பாசி பயிரை ஊற வச்சு அதை நல்ல வெள்ளை துணியில் வெயிலில் நல்லா காய விட்டுட்டு அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அப்படி உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலையை சேர்த்து மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மிக்ஸி ஜாரை நீங்கள் நல்லா வாஷ் பண்ணி வெயிலில் நல்லா காய வச்சு தண்ணி இல்லாமல் எடுத்துக்கிடணும். ஸோ இதை நல்லா பவுட்ரு பண்ணி அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். உங்கள் மிக்ஸி ஜார் கொஞ்சம் நுரையாக அரைக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஜல்லடை வச்சு கூட சலிச்சுக்கலாம். ஸோ இப்போ அதே மிக்ஸி ஜாரில் நான் 300 கிராம் அளவுக்கு பொரிகடலையை சேர்த்துக்கிறேன். இதையும் தண்ணி சேர்க்காமல் நல்லா அரைச்சிட்டு வந்து நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிற பாசிப்பயிர் கூடவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
பண்ணிக்கலாம். இந்த 2 பவுடரும் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகணும். இதோட டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், செம்மையாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட ஹேரோட க்ரோத்துக்கு மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் டெய்லி ஒன்று சாப்பிட்டுட்டே வரும்போது உங்களோட ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது. கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கும் சேர்த்து கொடுங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1/2 கிலோ வெல்லத்தை நம்ம அப்படியே நல்லா தட்டி எடுத்துக்கிடலாம். இது வந்து கட்டி கட்டியாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ இந்த பாத்திரத்தில் நான் 1 செம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணியும் வந்து 500 ml சேர்த்துக்கோங்க. நீங்கள் 1/2 கிலோ வெல்லம் சேர்க்குறீங்கன்னா 1/2 கிலோ தண்ணி சேர்த்துக்கோங்க. வாசத்துக்காக நான் ஒரு 5 ஏலக்காய் மட்டும் இது கூட சேர்த்துக்கிறேன். ஸோ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா நீங்கள் 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு எதுக்காக நம்ம எடுத்துருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்து இன்றைக்கி ஸ்வீட்டுக்காக பண்ணுறோம். எந்த ஸ்வீட் செஞ்சாலும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டோன்னா அதோட டேஸ்ட்டு இன்னுமே வேறு லெவல் கொடுக்கும். ஸோ நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறமா நம்மளோட தண்ணி வந்து கொஞ்சம் கலர் மாறி கொஞ்சம் திக்காக மாறும். ஸோ இந்த மாதிரி மாறினதுக்கப்புறமா நீங்கள் ஒரு ஜல்லடையில் இது நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற பவுடரில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வெள்ளைப்பாகுவை நீங்கள் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுக்க போகிறீங்க. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான ப்ராசஸ். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு கரண்டியை வச்சு கிண்டிக்கிட்டே இருங்க. கை வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப கை பொத்து போயிடும், சூடாக இருக்கும். ஸோ கரண்டியோட பிடிக்கிற கைப்பிடி இருக்குல்ல, ஸோ அதை வச்சு இந்த மாவை நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. கட்டியெல்லாம் அதிகமாக சேராது. கட்டி சேர அளவுக்கு எந்த பவுடர் இதில் நம்ம யூஸ் பண்ணலை. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா சேர்த்ததுக்கப்புறமா நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான். இந்த பொருள் இருந்தால் போதும், நம்மளோட லட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா மாவு மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறமா உங்கள் கையை நல்லா வாஷ் பண்ணி நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க. கையில் ஈரம் இருக்கக்கூடாது, மோதிரம் எது இருந்தாலும் கூட ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதை நம்ம உருண்டை பிடிச்சி லட்டு சைஸ்க்கு நல்லா உருட்டிக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம ஹேர் க்ரோத் லட்டு நம்மளோட சேனலில் 2-3 கொடுத்துருக்கோம். நீங்கள் நம்ம சேனலில் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். அது எல்லாத்துலேயுமே நம்ம நட்ஸு சேர்த்துருப்போம். இதில் ஏன் சேர்க்கலை அப்படின்னா, இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், அது ஒரு ரீசன். இன்னொன்று, நம்ம ஹேர் க்ரோத்துக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்லாம் இதில் சேர்த்துருக்கோம். ஸோ நட்ஸு யூஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. உங்களுக்கு நட்ஸு சேர்த்தா டேஸ்ட்டாக இருக்குன்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிக்கும்போது அழகாக உருண்டை திரண்டுட்டு வரும். நீங்கள் வந்து கருப்பட்டி பாகோ இல்லை வெள்ளைப்பாகோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் கரெக்டான அளவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா செம்மையாக உருண்டை வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் நான் அழகுக்காக ஒரு முந்திரியை சேர்த்துக்கிறேன். முந்திரி ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். 1 மாதத்துக்கு தேவையான ஹேர் க்ரோத் லட்டு ரெடி பண்ணியாச்சு. இதோடு சேர்த்து நீங்கள் ஹேர் பேக்கும் ஹேர் ஆயிலும் ஃபாலோ பண்ணுங்கள். செம்ம ரிசல்ட் கொடுக்கும். நம்மளோட ஆயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். எவ்ரி மந்த் 5, 15, 25 டேட்டில் மீஷோவில் ஸ்டாக் கொடுப்போம். நம்மளோட வெப்சைட்டான jagdishmeena.com ஸ்டாக் கொடுப்போம். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். செம்ம சாஃப்டாக இருக்குது. லட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. சின்ன கசப்பு கூட கிடையாது, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அதோட டேஸ்ட் வந்து அந்த கருப்பட்டியில் அந்த நம்ம சேர்த்துருந்த மாவு ஐட்டம் எல்லாமே நல்லா ஊறிடுச்சு. ஸோ இருக்க இதோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு கூடிட்டே போகும். ஏன்னா இதில் நம்ம சேர்த்துருக்கிற கருப்பட்டி வந்து அந்த மாவோட நல்லா மிக்ஸ் ஆகி அது ஒவ்வொரு நாளும் ஊறிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு நாள் எடுத்து சாப்பிடும்போது டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டை நீங்கள் கண்டிப்பாக உணர்வீங்க. டெய்லி காலையில் இதை நீங்கள் தூங்கி எழுந்திரிச்சோடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு நீங்கள் தண்ணி குடிச்சிட்டு இந்த லட்டை வெறும் வயிற்றுல கூட சாப்பிட்லாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். நான் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஹேர் க்ரோத் லட்டை ரெடி பண்ணி நான் சாப்பிட்டேன். அது எனக்கு செம்மையாக இருந்துச்சு. என்னோட ஹீமோக்ளோபின் லெவலில் கூட நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துச்சு. அதே மாதிரி தான் இந்த லட்டையை நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இது நீங்கள் டெய்லி ஒன்று சாப்பிடும்போது உங்கள் ரத்தத்தை நல்லா சுத்தப்படுத்தும், ஹேருக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுக்கும், முடியை நல்லா சீக்கிரமாக வளர வைக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னையிலேருந்து நீங்கள் டெய்லி இதை ஒன்று சாப்பிட்டுட்டே வந்து 30 நாள் கழிச்சு உங்களோட ஹேரோட க்ரோத்தில் ஏதாவது சேஞ்சஸ் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டேக் கேர், பாய்.